ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு ட்ராவல் vlog தாங்க. ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்து போயிருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு ஐலாண்டுக்கு தான் வந்து போக போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கனடாவில் லாங் வீக்கெண்டு 3 நாள் லீவு. என் ஹஸ்பண்ட்க்குலாம் இல்லை, ஏன்னா அவர் வந்து யூஎஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறனால யூஎஸ் ஹாலிடே தான் அவருக்கு லீவு. பட் இங்கே கனடாவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே லீவு அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஒரு நாள் மட்டும் ட்ரிப் போயிருந்தோம். நாங்களும் என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வந்து போயிருந்தோம். ஸோ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உல்ஃப் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு 1000 ஐலாண்ட் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே 1000 ஐலாண்ட் வந்து போயிருப்போம். அந்த க்ரூஸ் டிஃப்ரெண்ட்டு, இது வந்து டிஃப்ரெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காரும் சேர்த்து நம்ம வந்து இந்த ஃபெரியில் ஏற்றிட்டு போவாங்க. ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டான பீச்சஸ் எல்லாமே இருக்குது. அது பார்க்குறதுக்கு தான் போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இந்த ஃபெரிக்கு நம்ம பே பண்ண தேவையே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னது காரும் ஃபெரிக்குள்ளே ஏற போதா அப்படின்னு. போட்டில் ஏறிடுச்சு மித்தால். போட்டில் கார் ஏறிடுச்சு. நாலு பேர் கார்லேயே கொண்டுக்கிறாங்க. அப்பா எப்படி இருக்கு பாரு. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போன அன்றைக்கி பெருசாக க்ரௌட்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா லிமிட்டடான ஒரு காரை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெரிக்குள்ளே ஏற்ற முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம 1 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ 1 hour ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெரி வந்து ட்ராவல் ஆகும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் போகிற அன்றைக்கி க்ரௌட் இல்லாதனால நாங்கள் ஃபஸ்ட் ட்ரிப்லேயே வந்து ஃபெரியில் ஏறிட்டோம். ப்ராப்பராக எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபெரி ஏற்றி கரெக்டாக பார்க் பண்ணுறதுலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லாமே. நிறைய பேர் காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து பழகிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களாம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி மேலே போய் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் சீட்டிங் தான் இருக்கும், 2-3 சேர் மாதிரி போட்டிருப்பாங்க. மற்றபடி மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பரான வெதரு, நல்லா மிஸ்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ஃபீலிங் லைக் பார்த்திங்கன்னா ஹாட்டு தான். ஸோ ஒரு 25 டிகிரி கிட்டே இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரோட ஃபஸ்ட் டேவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வெதர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாங் ட்ரிப்பே வந்து பிளான் பண்ணோம். பிகாஸ் நம்ம வந்து தண்ணிக்கிட்ட போகும்போது கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வெதர் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தண்ணிக்கிட்ட மேலே போக மட்டும் நல்லா லைட்டாக கொஞ்சம் சில்லுன்னு காற்றடிச்சிச்சே தவிர மற்றபடி வெதர் சூப்பராக இருந்துச்சு. நல்லா அப்படியே கிளியர் வாட்டருங்க, நல்லா ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருந்தது. அந்த வெதருக்கும் அந்த லேக்கோட அந்த அழகு பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 1000 ஐலாண்டோட அதே வந்து லேக்கு தான். பட் வந்து டிஃப்ரெண்ட் போகிற வழி வந்து மட்டும் வேறு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஐலாண்டில் நமக்கு சுற்றி காமிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஐலாண்டில் எதுவும் இருக்காது. டேரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்டில் கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணுறது மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு 15 minutes மட்டும்தான் ட்ராவல் டைம் இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே இறங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் மேலே ஏறி ஷிப்பில் என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளேயுமே ஷிப்பு வந்து அந்த பக்கம் போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரீச் ஆனே பார்த்திங்கன்னா எல்லா காரையும் 1 by 1 வந்து இறக்கி விடுவாங்க. அதுவுமே ப்ராப்பராக வந்து கைட் பண்ணி லைனாக தான் ஒவ்வொரு லைனாக வந்து அனுப்புகிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் மேபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன வில்லேஜ் தாங்க. போய் இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி, ஒரு சூப்பரான ரொம்ப அழகான ஒரு சர்ச்சு, அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பீச் இருக்குது. நாங்கள் அந்த பீச் பார்க்குறதுக்கு தான் மெயினாக வந்து போகிறோம். ஸோ நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் தான் வந்து போயிருந்தோம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்புனோம். ஒரு 9 o'clock போல் தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஒரு 2 hours ட்ராவலு. ஸோ ஃபெரியில் ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். ஒரு 1 மணி போல் அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபெரியிலேருந்து இறங்கினோன்னே முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும் பீச்சுக்கு போகிற வழியில். அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. சரி இங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாமே குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் நாங்கள் அங்கேயே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பீச்சுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes தான் வந்து ட்ராவல் இருக்கும். ஸோ போகிற வழி ஃபுல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு வில்லேஜுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் தூரம் போனோடனே பீச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். லேக்கு ஒரு சைடு ஃபுல்லாக லேக்கு, இன்னொரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பார்க்கு, ரெசிடென்ஷியல் ஏரியா அந்த மாதிரி தான். தள்ளி தள்ளி ஒவ்வொரு வீடு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு இந்த இடமே. ஸோ அந்த வெதருக்கும் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சூப்பராக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனோம். ஸோ பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. பிக் சாண்டி பே பீச்சுன்ட்டு அந்த பீச் நேமு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு
சூப்பரான ட்ரையலுங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அல்கான் கோயிலில் ட்ரையலில் வந்து போனது. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து போகிறோம். ஸோ பெருசாக வெயில் இல்லை, வெதரும் சூப்பராக இருந்ததுனால நடக்கிறதே வந்து தெரியல. பட் பசங்க இவ்வளோ தூரம் நடக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வீட்டிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டி அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்க ஜாலியாக அதை வந்து வச்சு விளையாண்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டாங்க. போகிற வழி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி குட்டி குட்டி ஆறெல்லாம் ஓடுற மாதிரி நடுவில் பிரிட்ஜ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. பாத்வேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் பெருசாக நடக்கிறதுக்குமே கஷ்டம் தெரியல. ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 ஃபேமிலி இருந்தாங்க. அப்படியே ஸ்கூட்டிலாம் அங்கேயே நிறுத்திட்டு ஸோ நடந்து பீச் கிட்டே போயிட்டோம். அந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா பாதி அந்த மிஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. முன்னாடி மட்டும்தான் அந்த பீச் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தண்ணி ஓரளவுக்கு சில்லுன்னு தாங்க இருந்துச்சு. பட் இருந்தாலும் பசங்க வந்து தண்ணியில் வந்து விளையாண்டாங்க. நாங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வந்தோடனே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவங்க தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல. நிறைய இடத்துல அதை போட்டிருப்பாங்க, அது இங்கே இல்லை. அது போக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு யாருமே இல்லை. ஸோ தண்ணியில் இறங்குறோம் அப்படின்னா நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ எனக்கு உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வெதருக்கு அந்த பீச்சோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக க்ரௌடும் இல்லை, நாய்ஸும் இல்லை, தண்ணியோட சவுண்டு மட்டும்தான். ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தோம். கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வித்துல்க்குன்னா அவ்வளோ ஜாலி. வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட அவன் கேட்காம இருந்ததே கிடையாது பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு அந்த தண்ணி இருக்கிற ஸ்பாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ தண்ணியில் விளையாடுறதுனா எந்த குழந்தைங்க தான் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் மித்துல் பார்த்திங்கன்னா டெய்லியும் கேட்டுகிட்டே இருப்பான் எங்கே போகலான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறது பார்த்திங்கன்னா பீச்சுக்கு தான். ஸோ குளிர் சரியாகட்டும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வெதர் சேஞ்ச் ஆனே நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா பீச் தான். ஸோ பசங்க எல்லாருமே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. அதுக்கப்புறம் திருப்பி வாக் பண்ணி போகணும்ல ஒரு 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பசங்களை வந்து ஃப்ரெஷ் பண்ணி விடணும், வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டோம். திருப்பி கார்கிட்ட போய் தான் அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு க்ரூஸ் டைம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்காக வெயிட் பண்ணி ஒரு டைம் க்ரூஸை விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். திருப்பி க்ரூஸில் ஏறி காரை கொண்டு வந்து அந்த பக்கம் இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 1000 ஐலண்ட் வரும்போதே பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் வந்து 1000 ஐலண்ட் பக்கத்துலேயே தான் இந்த வுல்ஃப் ஐலாண்டும் இருக்குது. ஸோ நியர்பை பார்த்திங்கன்னா நிறைய சூப்பரான பீச்சஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுவுமே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அது போக பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ சம்மர் அப்படின்றத ஒரு 8 மணிக்கு மேலே சன்செட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து க்ரூஸ்லேருந்து இறங்கி நாங்கள் போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட்சன் பீச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் க்ரூஸ்லேருந்து இறங்கி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான பீச், இது சூப்பரான பிக்னிக் ஸ்பாட்டு, அவ்வளோ லென்த்தான பீச் அது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து சீனரிஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் ஹிஸ்ட்ரிக்கல் பிளேசஸ்லாம் வந்து இருக்கும். அவ்வளோ இருக்குது இந்த பீச்சில் வந்து பார்க்குறதுக்கு. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான பிளேசஸ்லாம் நிறைய இருக்கும். லாஸ்ட் இயர் வரும்போது ஆட்டாவா ட்ரிப்புக்கு இந்த பீச் வந்து வந்திருந்தோம். பட் வந்து லைட்டாக அப்படியே மழை வந்துட்டு இருந்துச்சு. அதனால் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதனால் இந்த டைம் போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் ஃபுல்லாமே வந்து சுற்றி பார்த்தோம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஹார்பர் தெரியும். அப்புறம் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம ஸ்விம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடம், அப்புறம் வந்து இந்த ஸ்டோன் ராக் ஸ்டோன் பீச்சுன்னு சொல்லிட்டு அது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பீச் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிக்னிக் ஸ்பாட் இருக்கும். ஜாலியாக உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டே தண்ணியை வந்து ரசிக்கிற மாதிரி. ஸோ அது பக்கத்துலேயே சுற்றி நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெய்ட் பார்க்கிங் தான். ஒரு சில டேஸ் மட்டும் ஃப்ரீ, அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படின்ட்டு. நாங்கள் போல சண்டே அப்படின்றதுனால சண்டே வந்து பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப நேரம் வந்து இந்த பீச்லேயே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மித்துல் தான் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ட்ரிப்லேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரே ஆள். ஸோ அந்த பீச்சை ஒட்டியே தான் பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பீச்லேருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி
ஹிஸ்ட்ரிக்கல் பிளேசஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நிறைய வந்து இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ப்ளஸ் இந்த பீச்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடமும் சரி, நீட்டான ரெஸ்ட் ரூம்ஸு, லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்குது. அவ்வளோ பக்காவான ஒரு பீச் இது. ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது இந்த இடம்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை, மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால. அதெல்லாமே போய் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரோடு க்ராஸ் பண்ணோன்னே இன்னொரு பெரிய ஒரு பார்க்குமே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அந்த டுலிப் சீசன் அப்படின்றதுனால டுலிப்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்களா, ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பீச் முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக போன இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாப்பனி ரிவர் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பீச்லேருந்து ஜஸ்ட்டு வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு வர வழி, டொரண்டோ வர வழியில் தான் இருக்குது. ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவ் இருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ரிவரு, அது ஒட்டின மாதிரியே பிக்னிக் ஸ்பாட்டு, பார்க்கு, ஒரு ரயில்வே ட்ராக்கு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு இந்த இடம். நல்ல ஒரு சன்செட் டைமில் போயிட்டோங்களா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த தண்ணியோட சவுண்டுக்கும் அந்த சன்செட்டுக்கும் சூப்பரான ஒரு வைபாக இருந்துச்சு. ஸோ ரிவர் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு கார்டனு, அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வாக் ஏரியா, அந்த ரிவர் ஒட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து வாக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது, அங்கே வந்து நடந்துட்டு அப்படியே சுற்றி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படி இந்த இடத்துல இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ அழகான ரிவர் பக்கத்தில் ஒரு பார்க் போடணும், ஒரு பிக்னிக் ஸ்பாட் போடணும் அப்படின்லாம் எப்படி இவங்களுக்கு தோணுது? அவ்வளோ நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து டொரண்டோலேருந்து ஒரு 1 டே ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நம்ம எங்கேயுமே என்ட்ரி பே பண்ண தேவையே இல்லை. பார்க்கிங் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் ஒரு 1 டே ட்ரிப் வந்து போகணும் அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல எல்லாருமே மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.